ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்ப நாதயாமுன பிரணமத்தியமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கூர் பங்குனி பிரம்மோத்சவத் திருவிழா. பிரம்மோத்சவத்தின் 13ஆம் திருநாளாக இரவு வேளையிலே அமைந்தருளுகிறது வெள்ளி ஹனுமந்த வாகனம். ஹனுமந்த வாகனத்திலே ஸ்ரீ ராமனாக, ஸ்ரீ ராகவனாக, சீதையின் நாயகனாக, கோதண்டம் ஏந்துபவனாக, சத்தியத்தின் வடிவமாக, ஏகபத்னி விரதனாக, சத்திய தர்மாவதார குணசீலனாக, சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீ கோதண்ட ராமனாய் அமர்ந்து தன் மகாபக்த ஹனுமானின் மீது திருவருளை பொழிந்து அவன் அற்புதமாக சேவை தரும் திருக்காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்து விளங்குகிறது. இந்த அற்புதமான பிரம்மோத்சவத்தின் 13ஆம் திருநாள் வாயுகுமாரன், அஞ்சனையின் புத்திரன், ஸ்ரீ சிவபெருமானின் அம்சமாக விளங்கும் வீர ஆஞ்சநேயன் தனது திருமேனியில் இருக்கும் குருதியிலும் தனது நாசியில் புறப்படும் மூச்சிலும் பாதம் முதல் சிரசு வரை அனைத்திலும் எந்த ராமநாமத்தை ஜெபித்தானோ, எந்த ராமநாமத்தின் சக்தியால் அலை கடலை கடந்தானோ, எந்த ராமநாமத்தின் சக்தியால் அன்னை சீதா பிராட்டியை கண்டு வணங்கி பகவானின் முத்திரை மோதிரம் தந்தானோ, எந்த ராமநாமத்தின் சக்தியாய் விஸ்வரூபம் எடுத்தானோ, எந்த ராமநாமத்தின் சக்தியால் ராவண படைகளை அழித்து ராவண சபையிலே வால் கோட்டை கட்டி அமர்ந்து ராவணனுக்கு அறிவுரை கூறி வாளை கொளுத்தினாலும் அதையே லங்கா தகனமாக்கி கண்டேன் சீதையை என்று எம்பெருமானிடத்திலே திரும்பினானோ, அந்த ராம நாமத்திற்குரிய பகவானை, ஸ்ரீ வாசுதேவனை, ஸ்ரீமன் நாராயணனை, ராஜகோபாலனை ராமனாக கண்டு ஆனந்தம் கொண்டு இதோ அவன் அற்புதமாக எழுந்தருளி வரும் திருக்காட்சி நம்மை மெய்யுருகச் செய்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்தை அருளிய வால்மீகி முனிவர் தான் எழுதிய ராமாயணத்தின் அழகைக் கண்டு தானே வியந்து நின்ற பொழுது அவர் கந்தமாதன பர்வதம் என்னும் மலை வழியே வந்த பொழுது தான் எழுதிய அற்புதமான சொற்களை விட கண்களிலே ஆனந்த கண்ணீர் ததும்பும் வகையிலே ராமாயண வரிகளை அதிநேர்த்தியாக செதுக்கியிருக்கும் பாங்கினைக் கண்டு வியந்து இது யாராலும் எழுத முடியாத விஷயம் என்றே உணர்ந்தவராய் சுற்றிலும் பார்க்க ராமபக்த ஆஞ்சநேயன் அங்கே எழுந்தருளி இருக்க, இந்த ராமாயணத்தை கந்தமாதன மலையில் எழுதியது யார் என்று வினவ, அடியேன்தான் சுவாமி என்று அனுமன் சொல்ல, தான் எழுதிய ராமாயணத்தை விட அதி உன்னதமாக அனுமன் எழுதிய ராமாயணத்தின் வரிகளைக் கண்ட வால்மீகியின் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அவர் இனிமேல் தாம் எழுதிய ராமாயணத்தை எங்கும் செலுத்தக்கூடாது, கொண்டு வரக்கூடாது என்று நினைத்த பொழுது இதை உணர்ந்த ஹனுமான் தானே அதை அழித்து தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்டான். மாமுனிவரே, வால்மீகி மகர்ஷியே, தேவரீர் எழுதிய ராமாயணமே உலகெங்கிலும் பறைசாற்றப்படும் என்று சொல்லி இருகரம் கூப்பி வணங்கினானாம். அத்துணை மகத்துவம் பொருந்திய ஹனுமான் இதோ கலியுகத்திலும் கூட பகவான் கிருஷ்ணனின் கட்டளைக்கிணங்க
அவனை ராமனாக சேவித்த அந்த அற்புதத்தை கோபிலாதி முனிகளும் கண்டு வியக்க, அந்த அஞ்சனை செல்வனின் மீது அமர்ந்து வரும் கோபாலனின் அழகை காணும் பொழுது நாம் இவனை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் துதிப்பது? ஸ்ரீமத் வால்மீகி சுந்தர காண்டத்தில் சொல்கிறாரே, சுந்தரே சுந்தரோ ராம, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரோ கவி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம் என்று அந்த சுந்தர காண்டத்திற்குரிய ராமனை விட அழகு வேறு யார்? அந்த சுந்தர காண்டத்தின் அழகுக்கு நிகர் வேறு எதை சொல்ல முடியும்? சுந்தரிக்கெல்லாம் சுந்தரியாக வழங்கக்கூடிய, அருள் பாலிக்கக்கூடிய அன்னை சீதாவின் மகத்துவம், அற்புதமான வனம், அற்புதமான காவியம், மகாபக்த சிரேஷ்டரான ஹனுமானின் மகிமை, அவருடைய ராம மந்திரம், இவை அனைத்துமே சுந்தரம், அழகு என்று பேசுகிறார். அந்த அளவுக்கு சுந்தர காண்டத்தின் நாயகன் சுந்தரராஜனை, கோபாலராஜனை ராமனாய் கொண்டு திருவீதி வலம் வரும் அழகைக் கண்டு பக்தர் குழாம் வியக்கிறது. அன்று லக்ஷ்மணப் பெருமான் இந்திரஜித்தனின் அஸ்திரத்தால் கீழே வீழ்ந்த பொழுது எம்பெருமானாகிய ஹனுமான் ராமனின் உத்தரவுக்கிணங்க சஞ்சீவி பர்வதத்தை கொணர்ந்தானாம். காரணம், அந்த சஞ்சீவி பர்வதத்திலே 5 விதமான முக்கிய மூலிகைகள் இருந்தன. அதிலே முக்கியமானது 5ஆவதாக விளங்கக்கூடிய நிவாரண கரணி, 4 சாபரண கரணி, விசல்ய கரணி, சந்தான கரணி, மிருத சஞ்சீவினி. இவை யாவும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும், போரில் துண்டிக்கப்பட்ட கை கால்களை உறுப்புக்களை மறுபடி இணைக்கவும், போரினால் உடலில் பாய்ந்த ஈட்டி, கத்தி, அம்பு போன்ற விசேஷமான அந்த ஆயுதங்களின் வலிமையை குறைக்கவும், காயம்பட்ட இடத்திலே நிறமாற்றத்தை நீக்கவும், என்றும் ஆயுதம் தாங்கியவர்களுக்கு வலிமையை ஊட்டவும் கூடிய 5 மகத்தான அந்த மூலிகைகளை கொண்ட சஞ்சீவியை பகவான் அனுமன் கொண்டு வந்து இலக்குவனை காத்தான், ராமனையும் காத்தான். அப்படிப்பட்ட ஹனுமானே நம் அனைவரையும் காக்கட்டும் என்று சொல்லி எம்பெருமானின் திருவடி பணிவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி கோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.